சொல்லியிருக்கிறார். மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் பெரும்பகுதி வாழ்கிற முக்குளத்து சமுதாயத்தின் ஒரு பிரிவாக இருக்கின்ற பிரமலை கள்ளர் சமுதாயத்திற்கு வெள்ளையர் ஆட்சியில் கொண்டு வந்த இந்த கள்ளர் சீரமைப்பு துறையை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் மூடு விழா காணுகின்ற வகையில் கள்ளர் பள்ளியையும் கள்ளர் விடுதியையும் மாணவர் விடுதியையும் கள்ளர் சீரமைப்பு துறையையும் இன்றைக்கு மூடு விழா காணுகின்ற இந்த சூழ்நிலையை கண்டித்து நம்ம பொதுச் செயலாளர் ஏற்கனவே 17ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாதிரி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது வெள்ளையர் காலத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த உரிமை ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய 17 பேர், ஒரு மாயக்கால் என்ற ஒரு பெண் உள்பட 17 பேர் உயிரிழப்பை சமாளிப்பதற்காக அன்றைக்கு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த சமுதாயத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டுவதற்காகவும் மிகவும் வீரமும் தீரமும் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை கல்வித்துறையில் ஈடுபடுத்தி பள்ளி படிப்பை கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அரசு கொண்டு வந்தது. இதற்கு ஒரு காமன் ஃபண்டே உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கள்ளர் சீரமைப்பை இன்றைக்கு கெடுக்கின்ற வகையில், அது குந்தகம் விளைவிக்கின்ற வகையில், அதை மூடு விழா காணுகின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு முனைந்திருப்பதை கண்டிக்கிறோம் என்று ஏற்கனவே பொதுச்செயலாளர் அறிவித்தார்கள். அறிவித்து இவ்வளவு நாளாயும் இதுவரை ஒன்றும் எந்தவித நடவடிக்கையும் சொல்லவில்லை. எனவே திமுக அரசை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை பொதுச்செயலாளர் அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பு கணங்க தான் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்வது, சட்டமன்றம் நடக்கின்ற பொழுதே, அலுவல் ஆய்வு கூட்டத்தில் நடக்கும்போது முடிந்தவரை சட்டமன்ற அலுவலகத்தில் அந்த இடைவேளை நேரத்தில் இதனுடைய பிற்பட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் கண்ணப்பன் அவர்களிடத்தில் நானும் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா அவர்களும் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கழக பொருளாளர் அவர்களும் நேரடியாக சென்று, என்னங்க இந்த பள்ளியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கள்ளர் சீரமைப்பு பள்ளியவே நீங்கள் வந்து மூடு விழா காணுற மாதிரி இருக்கே, என்னன்னா அது மாதிரி இல்லை, யார் சொன்னது அப்படின்னு. இல்லைங்க, ஜேடி இவங்கெல்லாம் ஒரு மாற்றப்படுற மாதிரி ஒரு தகவல் வருது, அதுக்கான நிதி ஒதுக்கவில்லை, கல்வித்துறையோடு இணைக்க போகிறதாக சொல்கிறார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியது ஆகிவிடும். இந்த சமுதாயத்துக்குரியது. இதில் பல்வேறு பள்ளிகள் இருக்கிறது, விடுதிகள் இருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் படிக்கிறார்கள், மாணவிகள் படிக்கிறார்கள். எனவே அதை குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு, அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுக்கொண்டு அருகாமையில் இருந்த என்னப்பா அப்படின்னு கேட்டார். நம்முடைய பெரியசாமி, மாண்புமிகு அமைச்சர் பெரியசாமி, அந்த மாதிரி ஒரு தகவலே இல்லை, அது வீணாக புரளி அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு எந்த முன்னெடுப்பும் நடக்கவில்லை. இன்றைக்கு அதுக்கு ஜிஓ போட்டதாக, மாற்றி போட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனவே தான் நம்முடைய பொதுச் செயலாளரிடத்தில் இந்த சமுதாயத்தின் சார்பாக அனைத்து பேருமே, நான், வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், விஸ்வநாதன், அண்ணன் ராஜன் செல்லப்பா அனைவருமே சென்று சொன்னதின் அடிப்படையில் இந்த கள்ளர் சீரமைப்பு குழுவை
நடத்துகின்ற பல அமைப்புகள் கழக பொதுச் செயலாளரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்தார்கள். அந்த கோரிக்கை மனுவை ஏற்றுத்தான் எங்கள் எடப்பாடியார் இந்த அறிவிப்பை கொடுத்தார். எனவே இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லா சமுதாயத்தையும் இன்றைக்கு முன்னேற விடாமல் இன்றைக்கு மிகப்பெரிய மோசமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுச் செயலாளர் பங்கேற்கல. பொதுச் செயலாளர் எங்கள் மாவட்டத்தில் இந்த 3 மாவட்டங்களில் இருக்கிற தலைவர்கள் தலைமை, இப்போ பொதுச் செயலாளர் எங்கள் கழக பொருளாளருடைய தலைமையில் எங்கள் மற்ற தலைவர்கள்லாம் பங்கேற்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்குறேன். அண்ணாமலை நான் சொல்லவா தப்பாக போயிடும். நீங்கள் ஒரு அது மிம்ஸ் மாதிரி போடுவீங்க. அதாவது 2-3 நாளைக்கு முன்னால் அவர் அண்ணாமலை போட்டு திமுக சகோதரர்கள் அதே நடு ரோட்டில் வெட்டியிருக்காங்க. என்ன அர்த்தம்னா இந்த அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த தலைவர்களையும் மிக கேவலமாக பேசினார். தேர்தல் நேரத்தில் தரைக்குறைவாக பேசினார். இப்போ அவர் சொல்கிறார் அரசியலில் ஒரு விமர்சனத்துக்கு ஒரு எல்லை வேணும் அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை திராவிட இயக்கங்களுடைய தலைவர்களை ரொம்ப கேவலமாக பேசியவர் அண்ணாமலை. அதுவும் குறிப்பாக திமுகவை பற்றி மிக கேவலமாக பேசினார். அப்படி பேசியவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற நேரத்தில் இந்த நாணயம் கொடுக்குறாங்க இல்லையா, நாணயம், கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயம், இந்த 100 ரூபா நாணயம் வழங்குகிற அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கைபேசியில் அழைத்தவுடன் ஓடி சென்று கலந்து கொண்டார். கைபேசியில் அழைத்தவுடன் போய் சென்றார். இதே மாதிரி ராஜ்நாத் சிங் வந்தார். அதை ஆகா ஓகோன்னு போழ்ந்தார்கள். அப்போ இன்னைக்கு நான் அண்ணாமலை கேட்குறேன், திராவிட இயக்கத்தினுடைய இப்போ கலைஞரை பற்றி மிக அற்புதமாக ராஜ்நாத் சிங் பேசுகிறார். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தவர், அப்படி இப்படி செஞ்சவர், அவருடைய ஆட்சியில் பல முன்னேற்றங்கள் நடந்து வச்சதுனார். அதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் மோடிஜி வந்தார். எங்கள் தலைவரை வானலாக புகழ்ந்தார், எங்கள் அம்மாவை வானலாக புகழ்ந்தார். இவங்க ஆட்சி மாதிரி கிடையாது, இவங்க தான் முன்னோடியாக இருந்தார்கள் என்று புகழ்ந்தார். ஆக திராவிட ஆட்சியில் இந்த திராவிட கழகங்கள் ஆட்சி நடத்திய காலங்கள் 70 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டு என்று சொன்ன அண்ணாமலை மாட்டிக்கொண்டார் என்பதுக்கு தான் ஆட்டை வெட்டினதா அர்த்தம். அதான் அர்த்தம்னு நினைக்கிறேன். அது கூட இப்போ வழக்கு நடக்குது. இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. இன்னைக்கு என்னன்னா திமுகவுடைய முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையாருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார். அது யாரும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு தமிழக அரசு தமிழக வரிப்பணத்தை கொண்டு தான் அந்த விழாவே நடக்குது. நம்முடைய தலைமைச் செயலாளர் தான் அறிவிப்பு கொடுக்கிறார். சிவதாஸ் மீனா தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும், இன்னாரே கலந்துக்கிறாங்க, இன்னன்னார் பங்கேற்கிறாங்கன்னு சொல்கிறார். மத்திய இணையமைச்சரும் கலந்துக்கிட்டார். இதே எங்கள் பொதுச் செயலாளர் வெட்ட வெளிச்சமாக்கினார். இது புதுசாக ஒன்றும் கலைஞருக்காக பிரத்யேகமாக இன்றைக்கி 100 ரூபா நாணயம் வெளியிடப்படலை. இந்த நாணயம் எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் எல்லா தலைவருக்கும் வழங்கப்படுகிறது. எல்லா தலைவரும் யார் விரும்புகிறார்களோ அது கோரிக்கை வைத்தால் அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க. எங்கள் தலைவர்களுக்கு நாங்கள் கொண்டாந்து செயல்படுத்தியிருக்கோம். நூற்றாண்டு விழாவில் புரட்சி தலைவருக்கு 100 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம் வெளியிட்டிருக்கோம், தபால் தலை வெளியிட்டிருக்கோம். இது நாங்கள் நடத்தின விழா. நாங்கள் அன்றைக்கி மத்தியில் கூட்டணியில் இருந்தாலும் கூட, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தாலும் கூட, முழுக்க முழுக்க தலைவர் விழா. தலைவர் ஒரு மதசார்பற்ற தலைவர், புரட்சி தலைவர். எனவே
பாரதிய ஜனதாவை அழைக்காமல் நாங்கள் நடத்தினோம். நாங்கள் அன்றைக்கி கூப்பிட்டு இருந்தால் மத்திய அமைச்சர்கள் ஓடோடி வந்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் செய்யலை. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இப்படி இதுவரைக்கும் ஒன்றிய அரசுன்னு விழித்து ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு ஒதுக்கவில்லை என்று கூப்பாடு போட்ட நம்முடைய முதல்வர் இன்றைக்கி மத்திய அரசு சரணகதி அடைந்து இன்றைக்கி ராஜ்நாத் சிங்கை கொண்டாந்து நடத்துகிறார், இணையமைச்சரை கூட்டு நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம முதலமைச்சர் பொங்கி எழுந்துட்டார். நம்ம பொதுச் செயலாளருக்கு கொஞ்சம் கூட அரசியல் தெளிவே இல்லை. இது மத்திய அரசே நடத்துகிற விழா, மத்திய அரசு நடத்தின விழா, நாங்கள் நடத்தலை, நாங்கள் போய் பங்கெடுத்தோம்னு சொன்னார். அதில் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இது மாநில அரசு அழைத்ததின் அடிப்படையில் எங்கள் மத்திய அமைச்சரும் நானும் கலந்து கொண்டோம், மற்ற பாரதிய ஜனதா கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக யார் தெளிவாக இதில் இருக்கிறாங்க என்பது நன்றாக தெரியும். இன்னைக்கு திமுக பயப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. எப்படியாவது பாரதிய ஜனதா சதி கட்டணும், இதன் மூலமாக வழக்கு மேல் வழக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தங்கள் அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும். பல்வேறு வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது, ஈடி வந்துடும். எனவே இனி நம்ம ஓட்டணும், அடுத்த தேர்தலை சந்திக்கணும், அதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்கிட்ட சரணகதி ஆகிட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா என்ன ஆச்சுன்னா, பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வீராப்பு பேசியவர், நான் என்ன இதெல்லாம் சொல்லுவான்ல, சுனாப்பானா விடாத சுனாப்பானா அப்படின்னு சொல்லுவான்ல, வடிவேலு கணக்கு அடியில் சொல்லுவான், அடிவாங்க அடி கொடுப்பாங்க. ஏன்னா அடே நம்ம கேரக்டரை விட்டுறக்கூடாது, யாரும் பார்க்கலையே அப்படி இப்படின்னு பார்ப்பான். அது மாதிரி இப்போ அண்ணாமலையும் மாட்டிக்கிட்டார். எப்படின்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா மைனாரிட்டி அரசாக மாறிவிட்டது. மத்தியில் எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு, நேரடி நியமனம் இருக்கக்கூடாது கொண்டு வந்துட்டாங்க, யூபிஎஸ் அறிவிச்சு. இன்னைக்கு மத்திய அரசு வாபஸ் வாங்கிருச்சு. காரணம் அனைத்து கட்சியும் எதிர்க்கிறது. இதுக்கு முன்னால் எந்த இது கொண்டு வந்தாலும் கடந்த ஆட்சியில் எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவங்க நிறைவேற்றி ஆவாங்க. ஆனால் இப்போ உடனடியாக இப்போ பாரதிய ஜனதா போக்கில் மாற்றம் கண்டுவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன தலைவரே உண்மை. அதனால அவர் மாட்டிக்கிட்டாரு, இவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இவங்களுடைய ஆதரவு தேவை, திமுகவுடைய ஆதரவு பாரதிய ஜனதாவுக்கு தேவை. ஏன்னா இவங்களுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஒன்று இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். கடைசி வரைக்கும் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார், இறுதி வரை இருந்தார். அவர் இயற்கை இதுவரை மத்திய அமைச்சர் இணையமைச்சராக இருந்தார், மத்திய அமைச்சராக கேபினட் அமைச்சராக இருந்தார். அடுத்த தேர்தலில் உடனே காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. திமுகவுக்கு எப்பவும் வழக்கமான ஒன்று தான், ஒன்று பாரதிய ஜனதா காங்கிரஸோட தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னா எந்த மத்திய அரசு ஆளுகிறதோ அந்த கட்சியோடு இணக்கமாக சேர்ந்து கொள்வது திமுகவுக்கு வாடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், மத்திய அரசு நடத்திருந்த விழான்னா மத்திய அந்த விளம்பரம் பார்த்தீங்க, எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் வந்து அதில் நம்முடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தான் அறிவிப்பு கொடுக்குறார், இந்த விழா நடக்குது. முழுக்க மாநில அரசு. அதே மாதிரி முருகன்ஜியும் சொல்லிட்டார் மத்திய இணையமைச்சர், இது மாநில அரசு நடத்தின விழா, அவங்க எங்களை அழைத்தாங்க, நாங்கள் வந்து கலந்து கொண்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆக இதிலிருந்து திமுகவுடைய பச்சோந்தித்தனம் வெளிப்பட்டு விட்டது என்றதுதான் நிதர்சனமான ஒன்று. இதை வெளிக்கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிஞ்சுக்கணும். எத்தனை எதிர்கட்சி இருக்கு இன்னைக்கு, அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்களே, யாராச்சும் கூப்பிட்டுருக்காங்களா? எங்கள் பொதுச்செயலாளர் மாதிரி ராகுலை கூப்பிட்டு நடத்திருக்கலாம்ல, நடத்திக்கலாம். இன்னைக்கு அதை காட்டிலையும் பெரிய பாருங்க, பகல் கொள்ளையை பாருங்க. அந்த நாணயம் 100 ரூபா, அந்த நாணயத்தை இன்னைக்கு 10,000 ரூபா அவங்க
அறிவாலயத்தில் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கான். இதே எதிர்கட்சியாக இருந்தால் இந்த 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குமா? நான் கேட்குறேன். 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை வாங்கியிருப்பாங்களா? எல்லா பேருமே திமுக இன்னைக்கு நிறைய தலைவர்கள் எல்லாமே இந்த 3 ஆண்டுகளில் நல்ல வசதி ஆகிட்டாங்க. அதனால் 100 ரூபா நாணயத்தை 10,000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அதுவும் போட்டி போட்டு வாங்குறாங்களாம். அது இந்த நாணயம் வந்து எங்கள் பொதுச் செயலாளர் கூட சொன்னார், ஹிந்தியில் போட்டிருக்கு, அவர் தமிழுக்காக ஹிந்தியை எதிர்த்து போராடினவர் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம முதலமைச்சர் ரொம்ப வியாக்கியானமாரெலாம் பேசினார். இது எல்லா மாநிலத்துக்கும் போகிறது சர்க்குலேஷன். இது சர்க்குலேஷனே கிடையாது. இது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அடித்து கொடுப்பாங்க. யார் இப்போ நம்ம கொடுக்குறோம்னா நமக்கு தான் கொடுப்பாங்க. இது சர்க்குலேஷனுக்கே கிடையாது. வேறு எங்கேயும் போகாது, எந்த மாநிலத்துக்கும் போகாது. அதுவும் குறிப்பாக திமுக கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஆக இன்னைக்கு முதலமைச்சரும் பொய்யை சொல்கிறார் என்பது, உண்மைக்கு புறம்பாக சொல்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. அது தெரியல, நீ சொல்லி தான் எனக்கு தெரியுது, என்னன்னு தெரியல. கரெக்ட். நாங்க நாகரீகமா பார்க்கலாம். எதுக்கு நான் என்ன சொல்றேன், யார் அண்ணாமலை தானே, அந்த எங்க பொதுச் செயலாளர் சொல்றாரு. அந்த ஆளு அவரு அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அறவேக்கெடுத்தனமான அரசியல்வாதி. எங்க பொதுச் செயலாளர் நீ கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல. எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார். இதுல என்ன அரசியல் நாகரிகம்? ஏயா நான் கேட்கிறோம், நீ அப்ப பட்டவர்த்தனா சொன்ன, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, அது மத்திய அரசு நடத்தின விழான்றார். ஏன் முதலமைச்சரே சொல்லலாமே, நாங்க தான் அழைத்தோம், தமிழக அரசு தான் நடத்தினது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. இன்னைக்கு வரி மேல் வரி விதிக்கிறாங்க. பலருக்கு பல துறைக்கு நிதி ஒதுக்க முடியல. ஆனால் அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஊருக்கு நினைவு மண்டபம், இன்னைக்கு 100 ரூபா நாணய வழங்குலா, இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செலுத்து. அதுபோல் திமுக அறக்கட்டளை இருந்தால் செய்கிறாங்க. திமுக அறக்கட்டளை எவ்வளோ ரூபாய் இருக்கு, எவ்வளோ பணம் இருக்கு, அதுலேருந்து செஞ்சுருக்கிறான்ல. மக்கள் மேல் வரி விதித்து விலையேற்றம், கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, மீன் கட்டணம் 3 முறை ஏற்றியது, இத்தனை ஏற்றி இப்படி செஞ்சுட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளு மாடல் பஸ்ஸாக போச்சு. போக்குவரத்து துறை பஸ்ஸெல்லாம் இன்னைக்கு காய்லாங்கடைக்கு போகிற மாதிரி இருக்கு. சில பஸ்ஸுகள் ஒழுகுது, கண்ணாடியே இல்லை, இன்னைக்கு தள்ளிக்கிட்டு போகிறாங்க எல்லாரும் பஸ்ஸு. இந்த மாதிரி போக்குவரத்து துறையை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். வீண் செலவு செய்கிறது, விளம்பரப்படுத்துகிற விளம்பர அரசாக இருக்கிறது. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதுதான் அதிமுகவுடைய குற்றம் சாட்டு. இதுக்கு போய் அண்ணாமலை சொல்றாருன்னா, கத்துக்குட்டி அண்ணாமலை தான் இந்த மாதிரி பேச முடியும், வேற யாரும் பேச முடியாது. ஏன்னா நடந்ததே சொல்றாரு, அது உண்மை என்னன்னு சொல்லணும்ல. ஏன் இதே அண்ணாமலை கலைஞரை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாரு, இப்போ மாறிட்டாரு. எப்படி மாறினாரு? இப்போ கூப்பிட்டோன்னா ஓடுறீங்க. யார் இப்போ கத்துக்குட்டின்றது பார்த்து அது தெரியும். அவங்க மாமன் மச்சனை இருப்பாங்க கரூர்லையா, அந்த ஆள் வெந்த மாவட்டம் அந்த இதுலையா இருக்கும் தெரியல. இவர் என்ன சுவிட்சு, இவர் ஆமாம் அகில இந்திய தலைமை தான் பாரதிய ஜனதா. நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனது தான். அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க. இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை. இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க? அதான் தங்களுடைய ஆட்சியை எதிர்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் கொடூரமாக நடந்து கொள்ளும். இன்னைக்கு விஜய்னு அரசு களத்துக்கே வரல. ஒரு இளைஞர், அவர் கட்சி தொடங்குறார். பொது வாழ்க்கையில் யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் கொண்டு வரலாம். அப்படி கட்சி தொடங்குறத ஏன் இவங்க தடுக்கிறாங்க? ஏன் முறையாக அனுமதி கேட்குறாங்க?
முறையாக அனுமதி கொடுக்கறதுல என்ன தவறு? இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. நிச்சயமா போற போக்க பார்த்தா அப்படிதான் கூட்டணி இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்றாரு, இவங்க கொள்கை வேற அவங்க கொள்கை வேறன்றார். யாரு? திமுக கூடிய கொள்கை வேறு, பாரதிய ஜனதா கொள்கை வேறு அப்படின்றார். அப்புறம் எப்படி 98 ஆட்சிக்கு 99 ஆட்சியில் சேர்ந்தாங்க திமுக? அப்போ அந்த கொள்கையில் இருந்தாங்களோ, அப்புறம் மாறிட்டாங்களோ? 10 வருஷம் அவங்க கூட ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அப்போ மாறி. அப்போ பாலகிருஷ்ணன் எங்கே போனார்? அவர் வேற கட்சியில் இருந்தாரா, கம்யூனிஸ்டில் இருந்தாரான்னு தெரியல. சரி, எங்கிட்ட 2013 கூட்டணி வச்சாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. எந்த வகையில் கூட்டணி வச்சாங்க? அதனால் இன்னைக்கு எல்லாமே தோழமை கட்சியெல்லாம் ஊதுகுழலாக மாறிடுச்சு. யாருமே கண்டிக்கிறது இல்லை. இந்த அரசு எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி, இன்னும் வேங்க வயல் பட்டியலான மக்கள் வாழ்கிற அந்த ஊர் கிராமத்தில் அந்த தொட்டியில் மழை கழிவு கழிதா மனித கழிவு கலக்கினவங்க இது வரைக்கும் இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சாங்களா? அதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கல. இது வரைக்கும் திருமாவளவன் குரல் கொடுக்கல. யாருமே, எல்லாருமே அடிமை மாதிரி, நமக்கு கிடைத்த அருமைகள் நல்ல சரியான அடிமைகள் என்ற மாதிரி ஸ்டாலின் சொல்ற மாதிரி அந்த கூட்டணி தோழமை கட்சியை பூரா இன்னைக்கு வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். எந்த வித இதையும் சொல்றதே இல்லை. இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்லாமாங்க? ஒரு மாநில அரசு நடத்தின விழாவை மத்திய அரசு நடத்தினு சொல்றாருன்னா, இதே ஏங்க நானோ அல்ல மற்ற எங்க அமைச்சரோ சொல்லியிருந்தாலும் எங்க பொதுச்செயலாளர் சொல்ல மாட்டார். சொல்லியிருந்தா என்ன நடக்கும்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாரு நம்ம பொதுச் செயலாளர், அவர் முதலமைச்சர் ஸ்டாலின். பொய்யான தகவல் சொல்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு குண்டாச்சட்டிக்குள்ள குதிரை கோட்டை பார்க்கிறார். முழு பூசணிக்கா அமைக்க பார்க்கிறார். குண்டாச்சட்டிக்குள்ள ஒரு பானசத்தில் அமைக்கிற மாதிரி பார்க்கிறார். ஏன் சொல்லிட்டு போக வேண்டியதானே? நாங்க தான் நடத்தினோம், எங்க அரசு தான் நடத்தது, மத்திய அரசு கூப்பிட்டோம், என்ன தப்பு? நாங்க விரும்பினா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இதேக்கு மறைக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. சரி வாங்க. அவர் தூக்கம் கேட்டா அவர் அதுக்கு தான் இப்போ எப்போ என்ன, அவருக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லைன்னு சொல்றாங்க. அவர் பாட்டு அடிக்கிறக்க தூக்கம் கட்டும். ஏற்கனவே திமுக காரங்களா தூக்கம் கட்டம்னு சொன்னார். இப்போ எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. அவர் நல்லா தூங்கணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், முதலமைச்சர் பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பம். சரி,